Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Binanceல இந்த coin கன்வர்ட் பண்றதுல நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு. சோ அந்த coin கன்வர்ட் பண்ற ஒரு சில மெத்தட ட்ரிக்க தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Okay, நான் last ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க important video simple and earn method தான் போட்டிருந்தேன் சோ வீடியோட லிங்க் மேலே இருக்கிற ஐ பட்டன் இருக்கு சோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க இப்போ பார்க்க போற விஷயம் Binanceல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சின்ன coin கன்வர்ட் பண்ணி வச்சிருக்கோம் அதே மாதிரி இந்த Binance கோர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணி எடுத்த சில coins வச்சிருக்கீங்க அந்த coinோட பெறுமதி கிட்டத்தட்ட ஒரு $0.5 $0.4 இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க சோ அந்த coin-ஐயும் ஸ்வாப் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தீங்க கன்வர்ட் பண்ண முடியல இந்த விஷயத்தை சொல்லியிருந்தீங்க இப்பவே சொல்றேன் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா Binanceல நீங்க ஒரு coin-ஐ இன்னொரு coin-க்கு ஸ்வாப் பண்ணும்போது உங்களுக்கு மினிமம் ஒரு 10 USDT இருக்க வேணும் இருந்தா நீங்க ஸ்வாப் பண்ணி எடுக்கலாம் சோ ஒவ்வொரு coin-க்கும் சேஞ்ச் ஆகும் எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா Binanceல கன்வர்ட்ன்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கு நீங்க இந்த ஸ்வாப் பண்ற விஷயம் உங்களுக்கு பெரிய அமௌண்ட் கேட்டுச்சுன்னு சொன்னா இந்த மாதிரி கன்வர்ட்ல போயிட்டு ஒரு 1 USDT ஸ்பெண்ட் பண்ணாலே 1 USDT இன்னொரு coin-க்கு நீங்க கன்வர்ட் பண்ணி எடுக்கலாம் இப்படியும் ஆப்ஷன் இருக்கு சோ அதுக்கு அப்புறம் 1 USDT க்கு குறைவா இருக்கிற coin-ஐ என்ன மாதிரி USDT இல்லன்னு சொன்னா உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு coin-க்கு சேஞ்ச் பண்றேன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஈஸி மெத்தட் தான் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க சின்ன வீடியோவா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க Binanceல இருக்கிற ஒவ்வொரு சின்ன coin-ஐயும் கன்வர்ட் பண்றதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா இந்த வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட எல்லா டவுட்ஸ்க்கான ஆன்சரும் கிடைக்கும் சோ இப்போ Binance ஓபன் பண்ணிக்கொள்றேன் ஓகே Binance ஓபன் பண்ணிட்டேன் இதுல பாருங்க wallet ன்னு சொல்லி இருக்கு இந்த அடியில இருக்கு பாருங்க அத கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்பாட்டை கிளிக் பண்றேன் எனக்கு ஸ்பாட்ல BTC இருக்கு ஒரு 15 USDT பெறுமதியான BTC இருக்கு சோ அதோட 1 BUSD இருக்கு நீங்க ஒரு coin-ஐ ஸ்வாப் பண்ண போறீங்களா இருந்தா அதுக்கு குறைஞ்சது ஒரு 10 USDT ஆவது தேவை அதே மாதிரி கன்வர்ட் பண்ண போறீங்களா இருந்தா அதுக்கு உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 1 USDT இருந்தாலே உங்களுக்கு போதும் 1 USDT மட்டும் இல்ல வேற ஏதாவது ஒரு coin-ல 1 USDT பெறுமதியான coin இருந்தாலே உங்களுக்கு ஓகே சோ இதுல பாருங்க BUSD எனக்கு 1 USDT அளவுல இருக்கு சோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா LTC $0.5 அளவுல LTC இருக்கு சோ 1 USDT சேஞ்ச் பண்ண முடியாது என்னன்னு சொன்னா 0.5 தான் இருக்கு குறைஞ்சது 1 BUSD இல்லன்னு சொன்னா 1 USDT வேணும் அதே மாதிரி தான் algoவும் பாருங்க 0.45 USDT தான் இருக்கு அதாவது 0.45 USDT அளவிலான அமௌண்ட் தான் இந்த algoல இருக்கு சோ இப்போ பாருங்க இதெல்லாம் ஈஸியா சிம்பிளா கன்வர்ட் பண்ண போறேன் ஹோம் பேஜை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு மோரை கிளிக் பண்ணுங்க அதையும் கிளிக் பண்ணிட்டு இதுல பாருங்க மூன்றாவது இருக்கு ஸ்வாப் ன்னு சொல்லி இருக்கு இத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன் ஓகே இதல இந்த ஸ்வாப் பண்ற கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பாருங்க குறைஞ்சது ஒரு 10 USDT அளவிலான பெறுமதியுடைய coin உங்களுக்கு தேவை அப்படி இருந்தா மட்டும் தான் இன்னொரு coin-க்கு நீங்க கன்வர்ட் பண்ணி எடுக்கலாம் அதாவது ஸ்வாப் பண்றதும் கன்வர்ட் பண்றதும் கிட்டத்தட்ட பட் ஸ்வாப் பண்றதுக்கு ஒரு ஃபீஸ் எடுப்பாங்க கன்வர்ட் பண்றதுக்கு ஃபீஸ் இல்ல அது ஃப்ரீ தான் சோ இப்போ நான் பேக் பண்ணிட்டு இதுல கொஞ்சம் கீழ வந்தீங்கன்னு சொன்னா இதுல பாருங்க ட்ரேடுக்குள்ள ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க கன்வர்ட் ன்னு சொல்லி அத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இதுல பாருங்க BTC ன்ற இடத்துல நான் சேஞ்ச் பண்றேன் BUSD ன்னு சொல்லி ஓகே 200 இடத்துல LTC ய சேஞ்ச் பண்ணியிருக்கேன் சேஞ்ச் பண்ணிட்டு BUSD யோட இருக்கிற அந்த சைடுல பாருங்க max ன்னு சொல்லி இருக்கு அத கொடுத்தது என்னட்ட இருக்கிற BUSD செலக்ட் ஆகும் சோ 1 BUSD ஒரே அடியா நான் LTC யா சேஞ்ச் பண்றேன் ஓகே இப்போ அப்படியே விட்டுட்டு preview conversion ன்னு சொல்லி கீழ இருக்கு பாருங்க அத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணாதம் பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு 0 ஃபீஸ் எடுக்க மாட்டாங்க நோ ஃபீஸ் காட்டுது சோ கன்வர்ட் கொடுங்க கொடுத்ததம் பாருங்க 1 BUSD 0.0128 LTC ய சேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ back to home இத கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணிட்டு திரும்ப பேக் பண்றேன் திரும்ப பேக் பண்ணிட்டு இப்போ wallet-ஐ கிளிக் பண்ணி ஸ்பாட்டை கொடுத்ததும் பாருங்க LTC எனக்கு 1.56 LTC இப்போ இருக்கு சோ இந்த LTC ய வெச்சு கொண்டு இந்த LTC ய algo-வ கன்வர்ட் பண்ண போறேன் என்னன்னு சொன்னா
அல்கோவிலையும் வந்து 0.45 USDT அளவில் வந்து அல்கோ காயின் இருக்குது. ஸோ அதை வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. அதுக்காக வந்து இருக்கிற இந்த 1.56 பெறுமதியான எல்டிசியை வந்து அல்கோக்கு வந்து நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஹோம் பேஜை கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து மோரை வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கீழே வந்து இதில் பாருங்கள் ட்ரேடுக்குள்ளே கன்வெர்ட்டை வந்து கொடுத்துட்டு விடிசின்ற இடத்துல வந்து எல்டிசி என்று சேஞ்ச் பண்ணுறேன். 200 இடத்துல வந்து அல்கோவை வந்து கிளிக் பண்ணுறேன். அல்கோ இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஓகே, அல்கோ வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து மேக்ஸை கொடுக்குறேன். கொடுத்துட்டு பாருங்கள் ப்ரிவியூ கன்வர்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட்டை வந்து கொடுக்குறேன். கொடுத்ததும் பாருங்கள் அல்கோ வந்து 6.8 அல்கோ வந்து இப்போ இருக்குது. நான் பேக் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து வாலெட்டுக்கு போகிறேன். கொடுத்ததும் பாருங்கள் ஒரு 2.01 USDT பெறுமதியான அல்கோ இருக்குது. ஸோ இந்த அல்கோவை வந்து இனி டிஆர்ஜூ காயினை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன்னு என்னென்னு சொன்னால் டிஆர்ஜூவிலையும் வந்து பேமெண்ட் இருக்குது 0.37 USDT இருக்குது. ஸோ அல்கோவை வந்து டிஆர்ஜூக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். திரும்பவும் ஹோமுக்கு போயிட்டு மோரை வந்து கிளிக் பண்ணி கொஞ்சம் கீழே வந்து இதில் வந்து ட்ரேடுக்குள்ளே கன்வெர்ட்டை கொடுத்துட்டு மேலே வந்து பிடிசியில் வந்து அல்கோவை செலக்ட் பண்ணுறேன். 200 இடத்துல வந்து டிஆர்ஜூ காயினை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மேக்ஸை வந்து கொடுத்துட்டு ப்ரிவியூ கன்வர்ஷன் இப்போ வந்து கன்வெர்ட். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பேக் பண்ணுறேன். எந்தவித ஃபீஸுமே இல்லாமல் கன்வெர்ட் பண்ணிட்டேன். பேக் டு ஹோம். இப்போ பாருங்கள் ஸ்பாட்டில் வந்து எனக்கு 2.38 USDT பெறுமதியான டிஆர்ஜூ காயின் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நான் தேவைப்பட்ட எஸ்எஸ்வி காயினுக்கு மாற்றி அந்த எஸ்எஸ்வி காயினில் இருக்கிற 0.19 USDTயை வந்து ஒன்றா சேர்த்துட்டு அதை வந்து நான் வந்து USDTயாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்க இந்த 2.36 USDT பெறுமதியான இந்த டிஆர்ஜூ காயினை வந்து டிரெக்டாக வந்து USDTக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஹோம் பேஜில் போயிட்டு மோருக்குள்ளே போயிட்டு கன்வெர்ட். இதில் வந்து பிடிசி என்ற இடத்துல வந்து டிஆர்ஜூவை வந்து செலக்ட் பண்ணுறேன். அடுத்ததில் வந்து 200 இடத்துல வந்து USDT செலக்ட் பண்ணிவிட்டு மேக்ஸை வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு வந்து ப்ரிவியூ கன்வர்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து கன்வெர்ட்டை கொடுக்குறேன். கொடுத்ததும் பாருங்கள் நோ ஃபீஸ், எந்த வித ஃபீஸுமே இல்லாமல் கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற அந்த டிஆர்ஜூ காயினையும் வந்து USDTக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ டோட்டலாக வந்து எனக்கு 2.36 USDT வந்து இருக்குது. ஸோ தேவைப்பட்ட இந்த 2.36 USDTயை வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து உடனே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கலாம். ஸோ 15 நிமிஷத்துலேயே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கேஷாக எடுக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த கன்வெர்ட்டில் வந்து பிரச்சனை இருந்தது, சின்ன கோயின் இருந்தால் என்ன செய்கிறோன்னு சொல்லி. ஸோ அதுக்கு முதல் உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு கோயின் வந்து குறைஞ்சது ஒரு 1 USDT பெறுமதியான அளவில் வந்து அந்த கோயின் வந்து இருக்க வேணும். இருந்துச்சுன்னு சொன்னால் இருக்கிற அந்த கோயினை வந்து நீங்கள் எந்த கோயினில் வந்து குறைவான அமௌண்ட் இருக்கோ அந்த கோயினுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த கோயினை வந்து USDTயாக வந்து டிரெக்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செல் பண்ணி பேங்குக்கு கேஷாக வந்து எடுக்கலாம். ஸோ இந்த கன்வெர்ட் பண்ணுறதுல வந்து இவ்வளோ தான் விஷயம். ஸோ பைனான்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த கன்வெர்ட் பண்ணுறதுக்கான எல்லா பிரச்சனையும் வந்து இந்த வீடியோவில் கிளியராக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கியிருக்கும் என்ன மாதிரி இந்த பைனான்ஸில் போயிட்டு இருக்கிற காயின்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணுறது எல்லா விஷயம் வந்து இந்த வீடியோவில் கிளியராக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட எப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.